சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி சிசிஐயா நம்ம வந்து டக்குன்னு ஹேமரை கொடுத்து எடுக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணிட்டு, சரி ஹேமர் ஏன்னா வந்து ஒரு ஸ்பெல் ஸ்டோரேஜ் வேற அதிகமாக வருது. அதனால ஹேமரை கொடுத்து போட்டு எடுத்துட்டேன் டக்குன்னு சிசியை அடுத்த லெவலுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இன்னும் ஒரு பில்டர் ஃப்ரீயாக இருக்கான்ல, அவனுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும்ல. சரின்னு அந்த சிசியை வந்து அப்படியே போட்டேன். அடுத்த லெவல் போட பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் இன்னொரு பில்டருக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது பிளாக் ஸ்மித்தை பார்த்தேன் கைஸ். பிளாக் ஸ்மித்தில் ஹாகரேட் பப்பட்டோன்னா அன்லாக் ஆகல. அவர் லூட்டு இடிக்குது. ஏன் லூட்டு தேவைப்படுது. உடனே மினி ஸ்பாட்லைட் ஈவெண்ட்டு உள்ளே போயிட்டு அந்த ஒரு 45 லட்சம் கோல் எலிக்சரு, இன்னொரு ஒரு 45 லட்சம் எலிக்சர் எடுத்தாங்க கைஸ். கரெக்டாகிடுச்சு. ஈஸியாக ஸ்டோரேஜ் ஃபுல்லாச்சு. சரின்னு டக்குன்னு இதுக்கு அப்கிரேடை போட்டுவிட்டேன் கைஸ். போட்டுவிட்டு அடுத்த பில்டரை பார்த்தா 15 மணி நேரத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் வரும்.